ஏ ரோஸ் மில்க் மண்டை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? ஏ சாக்லேட் மண்டை ஒரு நாள் இருக்குடி உனக்கு. நிக்கிறான் மாதிரி பேரஞ்ச மாதிரி. அவன் கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நீ பதில் சொல்லு. மனசாட்சி கிட்ட சொல்லு. அவட நீ என்ன பண்ணிட்டு இருந்தா அன்னைக்கு? நான் பலசாலி ஆகணும்னு நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு அவள் தான் வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தா. எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ ஏதோ மென்டல் வழி இருந்து பேசிட்டு இருக்க. இது அப்பவே சொல்லிருக்கலாம்ல. நம்ம பிரச்சனைகளை மாட்டிட்டு அவனை காப்பாற்றணும் வச்சது. அதான் பலசாலி ஆகணும்னு நினைக்கிறேன். எது ஏன் என்ன காப்பாத்த நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். அது வந்து என்னன்னா அப்படி சொல்றது வாயால தான் மூக்காலே சொல்ல முடியும். எனக்கு ஒன்று பிடிக்கும். அதனாலதான் நீ எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். காதல் கண்ணுக்குள்ள எட்டு போட மோதல் பக்கத்து வீட்டுல சத்தம் போட. இப்ப நீ என்ன சொன்னா மறுக்காம இருக்கா சொல்லு கேட்போம். ஒம்மஞ்சி ஒருத்தர் சொல்றதே பெருசு. சொல்லுங்க அண்ணே சொல்லுங்க. இப்போ உனக்கு என்ன சொன்ன? உன்னை பிடிச்சது என்ன? இது வேலைதான் சொல்லுங்க. அண்ணன் ஒன்னு சொன்னா அவ்வளவுதான். தலையில என்ன பேனா சொல்லிட்டு இருக்க? என்னடா எனக்கும் தலையை அடிக்குது. மச்சான் 2 பேரும் என்னடா பண்றீங்க? ஸ்கூலுக்கு நீ கிளப்பி செய்ய தெரியுமா? 2 பேரும் அசிங்கமா எழுதி ஊத்துறாங்க தெரியுமா? இந்த கதையோட 2 முக்கியமான கேரக்டர் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். எங்களை வச்சு காமெடி முடியுமானே. கூலா கூலிங் கிளாஸ் போட்டு நிக்கிறானே இவனுக்கு 2 பொண்ணுங்க விட்டுட்டு இருக்கு. சண்டைலாம் சட்டை கிளிங்கிற மாதிரி இவங்க எல்லா சட்டையுமே கிழிஞ்சு வைக்கும். என்னடா நடக்குதுங்க? கூலிங் கிளாஸ் தர அந்த பொண்ணோட சேர்ந்து ரொமான்டிக் பண்றதை பத்தி ஏன் மச்சான் ஃபீல் ஆயிட்டாங்க. அதனாலதான் அவ கூட சண்டைக்கு போயிட்டாவே. உன் மோர கட்டம் கற்பனையில கல்லுட்டடியே. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எம்எல்ஏ இவ்வளோ நம்பிக்கை வச்சு எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும் போல. எல்லாம் நம்பிட்டாங்க மஜாகையா. மோமோ அன்னைக்கு அடிக்கிறோம் புழக்கிறோம் எல்லாத்துக்கும் காரணம் அவதான்டா. ஆமாடா வாங்கடா அப்படி கிளம்புங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவன் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆமா என் மேல தப்பு. நான் டப்பி சத்திட்டு கிளம்புங்க. போறேன் நான் போறேன் கிளாஸ விட்டு போறேன். போறேன் நான் போறேன் தனியா உட்காருக போறேன். அறுபது இது மாதிரி ஃபன்னி கண்ணனுக்கு நம்ம சேனலை ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிடுங்க.